ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ பெரிய காய்ங்க இருக்குது. இதை அறுவடை பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது இல்லாமல் இதோ இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு காயே 10 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு என் செடியில் பார்த்தீங்களா எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்க. சூப்பர் சொல்லுங்க பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்கா ரியலாக இருக்கிறேன் பாருங்க. ஒரு கிலோ கீரைக்காய் இருக்குது. இன்றைக்கி ரேட் என்ன? 60 ரூபா 70 ரூபா ஒரு கிலோ கீரைக்காய் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், வெண்டைக்காய் விதைக்காக விட்டேன். கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், இது ஒரு கொஞ்சம் விதை போய் வாங்கினாக்கா 20 ரூபா 30 ரூபா சொல்கிறாங்க. இது பாருங்கள், இது ஒரு விதை, இது ஒன்று இருக்குது, இது ஒரு காய் இருக்குது. இதை விதைக்காகவே விட்டுட்டேன். நம்ம தேவைக்கு அழகாக வச்சுக்கலாம் பாருங்கள். நமக்கு யாருக்கிட்டையும் வாங்க தேவையில்லை. பாருங்கள், 7 டேஸ் ரோஸு ஒரு 3 நாள் ஆகும் இதை பூத்து. இன்னும் அப்படியே ஒன்றுமே இதுவாகல, அப்படியே இருக்குது. அதுவே இந்த ரோஸு, இந்த பன்னீர் ரோஸுனால் உடனே இதுவாகிடும். இது பாருங்க, இதுவும் 4-5 நாள் ஆகுது பூத்து. இது ஒரு வாரம் ஆகுது. இப்போ தான் இது பாருங்கள் கொட்டு, கொஞ்சம் கொஞ்சம் தான் கொட்டுது. அப்போ கூட அதுவே வேறு ரோஸுனால் எப்போவோ கொட்டிகிட்ருக்கோம். இதுங்க, இது பாருங்கள் எத்தனை இருக்குது ஒரே ஒரு கிளையிலே. இதெல்லாம் விதை தான். இதெல்லாம் எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்கள். இல்லை உங்களுக்கு காட்ட முடியல, காட்டுறதுக்காக எடுக்கிறேன் பாருங்கள். இது பாருங்க, நீங்கள் இது மாதிரி செடி வைங்க. ஒரு செடி வாங்கணும், ஒரு பூ வாங்கினாலும் அதோட கஷ்டப்பட்டு போய் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நீங்கள் போய் நம்ம அந்த நேரத்தில் பூ வாங்கணும், ஒரு ஆள் தேடணும், அதெல்லாம் எந்த கஷ்டம் இல்லை. வந்தோமா வாங்கினோமா நம்ம செடியிலேருந்து அறுத்து வச்சுக்கலாம். 7 டேஸ் ரோஸ் பாருங்கள், இதான் நம்ம தோட்டத்தில் பூத்தது இன்றைக்கி. இது நான் அந்த பூ பூத்தத்துலேருந்து உங்களுக்கு போடணுன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் இந்த காய் அறுத்துட்டு இதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம், பார்த்துட்டு வீடியோ எடுத்துடலான்ட்டு வந்துட்டேன். இந்த பூவை அறுத்துக்கலாம். இனிமேல் விட்டோன்னு வச்சுக்கோ, அப்படியே வேஸ்ட் ஆகிடும் அது. இதுக்கு உரம் வைக்கணும். அந்த அளவுக்கு இதை பராமரிக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டதுனால சரியாக பூக்காமல் இருக்குது. இது ஒரு வாரம் ஆச்சு பூத்து. பாருங்கள், கனகாமரம் சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் எல்லாம் ஒரு பார்ட்லேயே நான் இத்தனை செடி வச்சுக்கிறேன். இது பாருங்கள், இன்னும் கலன்னு வருதுங்க பாருங்கள். இதிலே இது பாருங்கள், இது இந்த பொன்னாங்கண்ணி கீரை, இது வச்சுக்கிறேன் பாருங்கள். இன்னும் மிளகா செடி, இது
ப்ரூனிங் பண்ணி விட்டதா திருப்பியும் பூ விடுறதுக்கு தளிர் வந்துன்னு இருக்கு பாருங்கள். அதான் அரும்பு வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படியே பெருசாக வரும், கொத்து கொத்தாக பூக்கும். இவ்வளோ நாள் இப்போ ஒரு 2 மாதமாக, ஒரு மாதம் 2-3 மாதமாக பூத்துனே கந்தது. இப்போ சுத்தமாக கட் பண்ணி போட்டுட்டேன்னா திருப்பி இதை வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் தளிர் வரும். நல்லா தளிர் வந்துட்டு முன்னாடி வீடியோ போடுவோம் பாரு, அந்த மாதிரி இதை திருப்பியும் ஆரம்பிக்குது பாருங்கள் வர்றதுக்கு. அப்படியே பூத்து குலுங்கும். வெண்டைக்காய் செடி இதையும் மேலே வந்து ஏமாந்து விட்டதுனால 2 காய் முத்தி போச்சு. இது பாருங்க, இதுவும் அந்த கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன் பாருங்கள். அவரை செடி பாருங்கள், நம்ம வீட்டு மேலே ஏற்றி அந்த ஓரத்தில் ஏற்றி விட்டேன். நல்லா ஃபுல்லாக வந்துட்டுருக்கு அவரை செடி. இது நோய் அடித்து அப்படியே இதுவாகிட்டு இருந்தது, இந்த பூச்சிக்கு வச்சுட்டு இருந்தது. இந்த இட்லி, அதாவது புளிச்ச மாவு கரைச்சி தெளித்து விட்டேன். எந்த மருந்தும் போடல, நான் புளிச்ச மாவை கரைச்சி தெளித்து விட்டுட்டேன். இது பாருங்கள், இது வந்திருக்கு பாருங்கள். இந்த புடலங்காய் செடி இதிலையே போட்டு தொங்க விட்டுட்டேன். சரி நல்லா வரும்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் வந்திருக்கு. அப்படியே இந்த கம்பி மேலே வச்சு போட்டு விட்டுட்டேன்னா அப்படியே நல்லா சூப்பராக படர்ந்து வந்துடும். இந்த வருஷம் எங்களுக்கு அவரைக்காய்க்கு பஞ்சமே இல்லை. நல்லா அவரைக்காய் காய்ங்கெல்லாம் எங்கள் செடியிலேருந்தே அறுத்துப்பேன். அதுவும் அங்கே பாருங்கள், ஃபுல்லாக கொய்யா செடி மேலே நல்லா படர்ந்துட்டு இருக்கு. அது அந்த இடத்துல இது மாதிரி நம்ம வீட்டில் வேலையை முடிச்சுட்டு சும்மா இருக்கிறது இது மாதிரிலாம் செஞ்சால் நம்ம மனசுக்கும் ஒரு நிம்மதி. நம்ம செடியில் ஒரு காய் காய்ச்சி பூ பூத்தாலும் சந்தோஷம்தானே நமக்கு. இது மாதிரி பண்ணுங்க நீங்கள். இதை பாருங்கள், இது இப்போ தான் சின்னதாக வந்துட்டுருக்கு. இந்த வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போச்சு. இது வந்து இந்த என்ன எலுமிச்சஞ்செடி, அது வீட்டு மேலே முள் இருக்கிற செடி வைக்க வேணான்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி போட்டேன். அப்போவும் வந்துகிட்டே இருக்குது, அது பிடுங்கிடணும். இந்த கண்குள்ளா காட்சி பாருங்கள், அழகுக்கு அழகு இது. சரிங்களா, பாருங்க, இவ்வளோ அழகான செடி, இவ்வளோ பூ. திஷ்டியே சுற்றி போடணும் என் தோட்டத்துக்கு. இது பாருங்க, ஒரே பாட்டில் 2 வைக்கலான்றான்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த சாமந்தி செடி வச்சுருக்கேன், அது வேர் நேராக போகும். இது இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன், அந்த வேர் இந்த பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த இடம்லாம் காலி தானே, இந்த பக்கமாக படர்ந்து வந்துடும் அந்த வேர். எப்போவுமே இந்த காக்கடா செடி அப்படி தான் வைக்கணும். வேர் போகிற இடத்துலலாம் செடி வந்துடும் காக்கடா. அதனால் வச்சுக்கிறேன். அது காக்கடா வந்து எல்லா நாளும் பூ கொண்டுறதுனால வீட்டாண்ட ஒரு செடி வச்சு வைங்க, அப்போ தான் நல்லது. நமக்கு எப்போவுமே பூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எல்லா வகையான பூச்செடியும் இருக்கும் என்கிட்ட. இது மாதிரி கனகாமரம் செடியும் வைங்க. கனகாமரம் வந்து ஒரு முழம் பூ 100 ரூபா கூட விற்றுக்குது. இப்போ இந்த பொழுதுக்கு இப்போ வாங்குறதுன்னா 80 ரூபா 90 ரூபா ஒரு முழம் பூ கனகாமரம் மட்டும். இது மேலே வச்சு நல்லா பராமரிக்கவே, இந்த சீசனே இல்லாத டைமுக்கு எப்படி பூத்து வருது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.